வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் கழிவறையிலிருந்து விஷவாயு வெளியானதில் ஒரே பகுதியை சார்ந்த மாணவி உட்பட 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் விஷவாயுவால் உயிரிழந்த சிறுமிக்கு ரூபாய் 30 லட்சம், இறந்த 2 பெண்களுக்கும் தலா ரூபாய் 20 லட்சம் நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் நீட் தேர்வு முடிவு நகல்களை தீயிட்டு கொளுத்தி சமூக நல அமைப்பினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் அரசு அனுமதியின்றி பதாதைகளை வைத்தால் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. புதுச்சேரியில் கழிவறையிலிருந்து விஷவாயு வெளியானதில் ஒரே பகுதியை சார்ந்த மாணவி உட்பட 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டிகார்பாளையம் பகுதி அருகே உள்ள புதுநகரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளது. இங்கிருந்து விஷவாயு வீடுகளில் கழிவறை வழியாக வெளியேறுவதாக புகார்கள் இருந்து வந்தது. இந்நிலையில் இன்று காலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேறிய விஷவாயுவால் அதே பகுதியை சார்ந்த தாய் மகளான மூதாட்டி செந்தாமரை வயது 80, காமாட்சி வயது 55 மற்றும் மாணவி செல்வராணி வயது 15 ஆகியோர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். இதுகுறித்து தகவல் அறிந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து 3 பேரின் உடலையும் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விசாரணையில் அப்பகுதி முழுவதும் உள்ள பாதாள சாக்கடைகளில் இருந்து விஷவாயு வெளியேறியதை கண்டறிந்தனர். இதனையடுத்து ஒலிபெருக்கியின் மூலமாக அப்பகுதி மக்களை அங்கிருந்து வெளியேற்றினர். இதனிடையே மூச்சு திணறல் காரணமாக 5க்கும் மேற்பட்டவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த தகவல் புதுச்சேரி முழுவதும் காட்டுத்தீ போல பரவியது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர், சுகாதாரத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகியோர் விரைந்து வந்தனர். மேலும் அங்கிருந்த பாதாள சாக்கடைகளில் இருந்த விஷவாயுக்களை வெளியேற்றும் பணியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தார். மேலும் கழிவுநீர் சுத்திகரிக்கும் பணியில் தனியார் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாகவும் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு முதல்வர் ரங்கசாமி வந்து ஆய்வு செய்து சம்பவம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரியில் விஷவாயுவால் உயிரிழந்த சிறுமிக்கு ரூபாய் 30 லட்சம், இறந்த 2 பெண்களுக்கும் தலா ரூபாய் 20 லட்சம் நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பொதுப்பணித்துறையை கண்டித்து ரங்கசாமி ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, சமூக அமைப்பினர் சட்டப்பேரவை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் புதுச்சேரியில் நடக்கக்கூடாது, சம்பவத்தில் கவனக்குறைவாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பொதுப்பணித்துறையின் செயல்பாட்டை விசாரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து முதல்வரை சந்தித்து மனு வழங்கினர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். ரெட்டியார்பாளையத்தில் உயிரிழப்பு வருந்தத்தக்கது என்றும் பாதாள சாக்கடை திட்டம் முழுமையடையும் நிலையில் உள்ளதாகவும் வீட்டிற்கு வீடு இணைப்பு தருவது நடந்து வருகிறது. இணைப்பு தரும் பணியில் குளறுபடிகள் நடந்துள்ளது. இதனால் விஷவாயு உருவாகியுள்ளது. முழுமையாக விசாரித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். எங்கும் இதுபோல் நடக்கக்கூடாது என்று அரசு கவனம் செலுத்தும். புதுநகரில் ஆய்வு செய்து சரி செய்யப்படும். உயிரிழந்த சிறுமி குடும்பத்திற்கு ரூபாய் 30 லட்சம் நிவாரணம் தரும். 2 பெண்களுக்கும் தலா ரூபாய் 20 லட்சம் நிவாரணம் உடனடியாக தரப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நீட் தேர்வு முடிவு நகல்களை தீயிட்டு கொளுத்தி சமூக நல அமைப்பினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
மாணவர்களை வஞ்சிக்கும் நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரியில் உள்ள சமூக நல அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பெரியார் திராவிட கழக தலைவர் லோகு ஐயப்பன் தலைமை தாங்கினார். இதில் புதுச்சேரியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட சமூக நல அமைப்பினர் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். போராட்டத்தின் போது 2024ஆம் ஆண்டு நீட் தேர்வு முடிவு நகல்களை தீயிட்டு கொளுத்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். அப்போது நகல் முடிவுகளை தீயிட்டு கொளுத்தும் போது போலீசார் தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். மேலும் தேர்வு முடிவு நகல்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் அரசு அனுமதியின்றி பதாதைகளை வைத்தால் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கும்போது சாலையோரங்களில் பதாதைகள் வைக்கப்படவில்லை. ஆனால் தேர்தல் நடத்தை விதிகள் தற்போது விலக்கப்பட்டதும் சாலையோரங்களில் விளம்பர பதாதைகள் வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் விளம்பர பதாதைகள் விழுவதால் ஏற்படும் துன்பகரமான நிகழ்வை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுப்பது மாவட்ட நிர்வாகத்தின் கடமை. ஆகவே சாலைகள், பொது இடங்களில் விளம்பர பதாதைகளை வைப்பதை தவிர்க்க வேண்டும். எனவே திருமணங்கள், மத திருவிழாக்கள் காலங்களில் போக்குவரத்தை தடை செய்யாமல் குறிப்பிட்ட அளவில் பதாதைகள் வைக்க அனுமதிக்கப்படுகிறது. சாலைகளின் ஓரங்களில் தடுப்புகள் மற்றும் சாலை சந்திப்புகளில் பதாதைகள் வைப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. அதை மீறி பதாதைகள் வைப்பது கண்டறியப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 வகுப்பில் சேர முடியாத மாணவர்களுக்கான இறுதி வாய்ப்பிற்காக சேர்க்கை கலந்தாய்வு நாளை மறுதினம் துவங்குகிறது. அரசு பள்ளிக்கல்வி இயக்கம் இணை இயக்குநர் சிவகாமி அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 வகுப்பிற்கான பள்ளி அளவிலான சேர்க்கை மற்றும் கலந்தாய்வுகள் மே மற்றும் ஜூன் மாதங்களில் நிறைவு பெற்றன. இதன் தொடர்ச்சியாக அரசு பள்ளிகளில் மீதமுள்ள இடங்களை நிரப்ப உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அரசு மேல்நிலைப் பள்ளிகளுக்கு +1 வகுப்பு சேர்க்கைக்காக விண்ணப்பித்து கலந்தாய்வின் போது இடம் கிடைக்க பெறாதவர்களுக்கு இதுவரை எந்த ஒரு பள்ளியிலும் சேராத மாணவ மாணவியர்களுக்கு இறுதி வாய்ப்பிற்காக கலந்தாய்வு நடத்தி +1 வகுப்பில் சேர்க்கை ஆணை வழங்கப்பட உள்ளது. இதனால் +1 வகுப்பில் இடம் பெறுவதற்காக மாணவ மாணவியர் பெற்றோருடன் தங்களின் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் நகல், மாற்று சான்றிதழ், சாதி வருமான சான்றிதழ்களோடு குருசுக்குப்பம் NKC அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் கலந்தாய்வில் பங்கேற்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக ரூபாய் 10 லட்சம் நிதி உதவியினை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி முத்தியல்பேட்டை பகுதியில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இறந்த சிறுமியின் பெற்றோரிடம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இறப்பிற்கான முதல் தவணையான 50% நிதியாக ரூபாய் 4,12,500 மற்றும் புதுவை அரசின் கூடுதல் நிவாரணமான ரூபாய் 3 லட்சம் ஆக மொத்தமாக ரூபாய் 7,12,500 நிதிக்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கடந்த மார்ச் மாதம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் எதிர்பாரா விபத்தில் இறக்கும் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 10 லட்சம் இழப்புத் தொகையாக முதலமைச்சர் ரங்கசாமி சிறுமியின் பெற்றோரிடம் இன்று சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், பிரகாஷ்குமார், துறை இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு கோரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கத்தின் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு கோரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கத்தின் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. சட்டப்பேரவை அருகிலுள்ள மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டேவிட்,
துணை ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் வாரிசுதாரர்கள் நலச்சங்கத்தின் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தில் கடந்த 8 ஆண்டுகளுக்கும் மேலாக நிரப்பப்படாமல் உள்ள கருணை அடிப்படையில் வழங்கப்படும் வாரிசுதாரர் பணி நியமனத்தை விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து வாய்ப்பு வழங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். வானூர் வட்டம் வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ பேட்டை வாழை மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் புதிய மகா மண்டபம் 3 நிலையுள்ள ராஜகோபுரம் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகர் சுவாமிகளுக்கு தனித்தனி சந்நிதிகள் அமைக்கப்பெற்று மேலும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்கல்யாண சுந்தரேஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் புதிய ராஜகோபுரம் திருப்பணிகளை முடித்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நாளை புதன்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு நேற்று காலை ஆலயத்தில் ஸ்ரீ விக்னேஸ்வரா பூஜை, மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், மாலை வாஸ்து சாந்தி, ரக்ஷாபந்தனம், யாகசாலை பிரவேசம், முதல் கால யாக பூஜை ஹோமம், பூர்ணாஹீதி, மகா தீபாரதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் விழா குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் வாழப்பட்டாம்பாளையம் கிராமவாசிகள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வணக்கம். ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.